கொரோனா தொற்றை ஒத்த அறிகுறிகள் மற்றும் பாதிப்புகளுடன் HMPV என்ற புதிய வைரஸ் ஒன்று சீனாவில் வேகமாக பரவி வருகிறது. மீண்டும் ஊரடங்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது, அதன் தன்மை என்ன, இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். ஐந்து வருடங்களுக்கு முன்பு கொரோனா என்ற ஒற்றை சொல் புரட்டி போட்டதையே இன்னும் திருப்பி போட முடியாத நிலையில் அதேபோல் மற்றொரு நோய் புதிதாக களமிறங்கியுள்ளதாம். கொரோனாவின் ஊற்றாக கருதப்படும் சீனாவில்தான் இந்த வைரசும் சுழன்றடித்து பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக அந்நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. இந்த வைரஸின் பெயர் HMPV, அதாவது மனிதர்களை தாக்கும் மெட்டானியூமோ வைரஸ். நியூமோவிரிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு RNA வைரஸ் முதன்முறையாக 2001 டச்சு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸின் முதல் டார்கெட்டே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சீனாவின் வடக்கு மாகாணங்களில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமானோர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தும்மல், இருமல் உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேறும் நீர்த்துளிகள் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் இந்த வைரஸ் தொற்றிக் கொள்வதாக கூறுகிறார்கள் சுகாதாரத்துறையினர். நோய் தொற்று ஏற்பட்ட உடனேயே அறிகுறிகள் தெரியாதாம். 3 முதல் 5 நாட்களுக்கு பிறகுதான் மெல்ல சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அதுதான் முதல் அறிகுறி என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பின்னர் படிப்படியாக காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும். சரியான சிகிச்சை தராவிடில் மூச்சுக்குழாய் அழற்சி, நுரையீரல் தொற்றான நிமோனியா கூட ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஈரப்பதம் மிகுந்த வசந்த காலம் மற்றும் குளிர்காலத்தில் எளிதாக பரவும் இந்த வைரஸ் ஓராண்டு வரை மனித உடலுக்குள் இருந்து அச்சுறுத்தலை தரக்கூடியது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். லான்செட் குளோபல் ஆய்வின்படி சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்ட 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 1% பேர் இறந்து போனதற்கு இந்த HMPV வைரஸ் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனால் கொரோனாவுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோ அவற்றை மீண்டும் பின்பற்ற மக்களுக்கு சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது, பொதுவெளிகளுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், சானிடைசர்கள் பயன்படுத்த வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற கட்டுப்பாடுகளுக்குள் நாமும் மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முன்னெச்சரிக்கையுடன் இருந்து வருமுன் காப்போம்.